ஹே கைஸ், ஆர்யா நடித்து கேப்டன் படத்தோடைய ரிவ்யூ தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தரலாம். ஒரு காட்டுக்குள்ள போற ராணுவ வீரர்கள் அடுத்தடுத்து இறந்து போறாங்க. அதுக்கான காரணத்தை கேப்டன் ஆர்யா தலைமையிலான குழு கண்டுபிடிக்க காட்டுக்குள்ள இறங்குது. அப்போ ஏலியன்கள் படையெடுத்து நிக்குது. அந்த ஏலியன்களுக்கு அங்க என்ன வேலை, அந்த ஏலியன்களை ஆர்யாவுடைய டீம் எப்படி சமாளிக்கிறாங்க, கடைசியில ஜெயிச்சது யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. கேப்டனாக வரும் ஆர்யாவுடைய ஃபிட்னஸ் அந்த கேரக்டருக்கு கணக்கச்சிதமாக இருக்கிறாரு. ஆக்ஷன் காதல் காட்சிகளை நன்றாக நடித்திருக்கும் ஆர்யா எமோஷனல் சம்பந்தமான காட்சிகளை மட்டும் சொதப்பி இருக்கிறாரு. நடிகை ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வழக்கம் போல ஒரு பாட்டு கொஞ்சம் சீன்ஸ், ஆனாலும் அவருடைய சீன்ஸ் நம்மள ரசிக்க வைக்குது. கொடுக்கப்பட்ட நெகட்டிவ் கேரக்டருக்கு நடிகை சிம்ரன் பரவாயில்லன்னு தான் சொல்ல தோணுது. ஆர்யாவுடன் கூட வரும் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் இந்த படத்துல ஏலியனை கையில எடுத்திருக்கிறாரு. இந்த முயற்சிக்கே முதல்ல இவரை பாராட்டியே ஆகணும். அடுத்த பாராட்டு விஎஃப்எக்ஸ் டீமுக்கு. ஏலியன்கள் சம்பந்தமான காட்சிகளை முடிந்தவரை எவ்வளவு தத்துரூபமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்ட ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. படத்துடைய பெரும்பலம் படத்துடைய திரைக்கதையை முடிந்த அளவு போரடிக்காமல் கொண்டு போயிருக்கிறாரு இந்த படத்துடைய இயக்குனர். படத்துடைய பிளாட் ஒரே இடத்துல மட்டும் டிராவல் செய்வது படம் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அது ஆடியன்ஸை போரடிக்க வைக்குது. இந்த படத்துடைய சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் இது டி இமானோடைய இசையானு கேட்க வைக்குது. காஷ்மீரை கணக்கச்சிதமாக கேப்சர் பண்ணியிருக்குது யுவாவுடைய கேமரா. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் பெருசா இல்ல. இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை.